63 நாயன்மார்களின் வரலாறு. சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் சுந்தரர் நட்பு. சிவபெருமான் சுந்தரருக்கும் சேரமானுக்கும் இடையேயான நட்பினை கண்டு பொறாமை கொண்டார். தன்னை விட சுந்தரருக்கு சேரமானை மிகவும் பிடித்துள்ளதோ என ஐயம் கொண்டார். இதை ஒரு விளையாட்டின் மூலம் சுந்தரருக்கு உணர்த்த விரும்பினார். சுந்தரர் சேரமானுடன் ஐயாரப்பரை வழிபட்டுவிட்டு சேரமானிடம் விடை பெற்றார். சேரமான் கொடுத்த பொன் பொருளோடு பூண்டி வந்தனர். எதிர்பாராத விதமாய் கொள்ளையர்கள் எல்லாவற்றையும் களவு செய்தனர். சுந்தரர் பெருமான் திருவருள் எப்படி இதற்கு அனுமதி தந்தது என்று வருந்தினார். பூண்டி இறைவனிடம் கோபமாக பதிகம் பாடி முடித்ததும் பூண்டி பெருமான் கொள்ளை அடித்த பொருளை எல்லாம் அவரிடம் கொடுத்தார். நேற்று வரை நீ வேண்டியன எல்லாம் நான் கொடுத்தேன். இன்று புதிய நட்பால் என்னை மறந்தாயோ? எனவே அதை கொள்ளையடித்து நான் தருவதாகவே இதனை தருகின்றேன் என்றார் இறைவன். மீண்டும் ஒருமுறை சுந்தரர் சேரமானை காண சேரநாடு சென்றார். அவினாஷி அருகே ஒரு வீட்டில் வாழைமரம் கட்டி மங்கள ஓசையும் எதிர் வீட்டில் அழுகை ஒலியும் கேட்டது. இதன் காரணம் என்ன என்று கேட்டார் சுந்தரர். எதிர் வீட்டில் இருந்த சிறுவர்கள் இருவரும் நண்பர்கள் ஏரியில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒருவனை முதலை காலை கவ்வி உள்ளே இழுத்தது. கரையில் இருந்தவனின் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தங்கள் மகனும் இருந்தால் நாமும் தம் மகனுக்கு இப்போது பூணூல் அணிவிக்கலாமே என ஆதங்கத்தில் அழுகிறார்கள். சுந்தரர் அவினாஷி அருகே வந்து கொண்டு இருக்கிறார் என கேட்டவர்கள் தங்களின் அழுகையை நிறுத்தி அதன் சுவடே தெரியாமல் வந்து வணங்கினர். அவர்களை பார்த்து இன்பமைந்தனை இழந்தவர் நீரோ என வினவினார். துன்பத்தின் சாயல் இல்லாமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது என்றார். அவர்கள் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்ட எங்கள் செல்வன் வரப்போவதில்லை. தாங்கள் என்று வருவீர்கள்? தங்களை எப்போது காண்போம் என ஏங்கிய எங்களுக்கு வரவே வராத பிள்ளையை விட வராது போலிருந்து வந்த தெய்வமாகிய உங்கள் வருகை எங்களுக்கு இன்பம் தருவதாகும் என்றனர். இவர்களின் பக்தியை கண்ட சுந்தரர் அன்பு செலுத்துகின்ற நல்லோருக்குரிய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஏரிக்கரை சென்று பார்த்தால் அங்கு தண்ணீரும் இல்லை, முதலையும் இல்லை. அங்கே இருந்து அவினாஷி பெருமானை எண்ணி மனமுருகி பாடினார். பாடல் முடிந்தவுடன் ஏரியில் நீர் வந்தது. நீரிலே முதலை வந்தது. முதலை வாயிலே இருந்து பிள்ளையும் வந்தது. அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அங்கிருந்து சேரநாடு சென்றார். சுந்தரரும் சேரமானும் பல கோவில்களுக்கு சென்று பதிகங்கள் பாடி மகிழ்ந்திருந்தனர். சுந்தரருக்கு பூலோக வாழ்வில் வெறுப்பு தோன்ற துவங்கியது. இது கைலை நாதனுக்கு எட்டியதும் அவர் சுந்தரரை வெள்ளை யானையின் மேல் ஏற்றிக்கொண்டு இங்கு வாரும் என்றார். வெள்ளை யானை பூதகணங்களுடன் சுந்தரர் முன் வந்து இறைவன் கட்டளையை தெரிவித்தது. சுந்தரர் யானையின் மீதேறும் போது பறவையாரை நினைக்கவில்லை, சங்கிலியாரையும் நினைக்கவில்லை. நட்பின் உயர்வால் சேரமானை நினைக்க அதே நினைவு சேரமான் சிந்தையிலும் சேர்ந்தது. சேரமான் குதிரை மீதேறி சுந்தரர் செல்லும் யானையை வலம் வந்து அதன் காதில் 5 எழுத்தை ஓத குதிரை வானில் ஏறியது. இருவரும் கைலை மலையில் பெருமான் வீற்றிருக்கும் மணிவாயிலை அடைந்தனர். சேரமான் அழைப்பின்றி சென்றதால் தடுக்கப்பட்டார். உள்ளே சென்ற சுந்தரரை சுந்தரனே வந்தாயா என்றார் இறைவன். இறைவா, அடியேன் செய்த பிழைதனை பொறுத்து என் நண்பன் சேரமான் வாசலில் உள்ளார், அவரையும் தாம் அனுமதிக்க வேண்டும் என வேண்டினார். அவ்வாறே ஆகட்டும் என்றார் இறைவன். நண்பர்கள் இருவரும் இறையடி சேர்ந்தனர். ஒருவரில் கலந்த உணர்வால் இன்பமொழி உரைத்து மறுவ இனியார் பால் செய்வது என்னாம் என்னும் மகிழ்ச்சியினால் பருவ மழை செங்கை பற்றி கொண்டு பரமர்த்தாள் பணியத் தெருவு நீங்கி கோயிலினுள் புகுந்தார் சேரமான் தோழர். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் டு சிவா யாழி @tulir_இசை.